சொந்தங்களே, தொடர்ந்தும் விழுந்திருங்கள் எம்மோடு 11 மணி வரை www.thamarayfm.com இணைந்திருக்கின்றீர்கள். இது உங்களின் வணக்கம் தாமரையோடாக இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வரிசையில் இன்றைய ராசி பலன்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் ராசி பலனுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இது அடுத்ததாக மகர ராசிகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆமா, விஷயமா மகராசி நேருக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கே அப்படின்னு சொல்லி என்று பார்ப்போம். மகராசி நேரே, உங்களுக்கான பலன் மற்றவர்களை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம். முக்கியமான ஒரு விடயம் அல்லவா, ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். அதாவது பிள்ளைகள் கூட கேட்டதை வாங்கி தருவார்கள். பிரார்த்தனைகளை குடும்பத்தாருடன் நிறைவேற்றுவீர்கள். அது மட்டுமில்லாமல் வியாபாரத்தில் விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர் கூட என்று உங்களுக்கு உதவியாகத்தான் இருக்க போகிறார்கள். அது மட்டுமில்லாமல் என்று கனவு கூட நனவாகும் நாள் அப்படின்னு சொல்லித்தான் என்று மகராசிக்கு நல்ல பலன் அமைந்திருக்கு. மகர ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை விட்டு விடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை விட்டு விடாதீர்கள். அது மட்டுமல்ல, உங்களிடத்து வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் அதாவது நட்புறவு நடந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் வேலை செய்யும் உங்களுடைய வேலை தளங்களிலும் கூட உங்களுடைய ஊழியர்கள் கூட உங்களுடைய சகஜமாக பழகுவார்கள். நீங்கள் நினைத்த கனவு கண்டதை இன்றைக்கு நிறைவேற்றக்கூடிய நாளாகத்தான் இன்றைக்கு இருக்கின்றது. நிச்சயமாக நல்ல ஒரு பலன்தான் அமைந்திருக்கு. அதே போல நீங்க இன்றைய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நாங்க அடுத்தது கும்பராசினியருக்கான பலன்களை பார்க்கலாம். ஆமா, கும்பராசினியர்களே, உங்களுக்கான பலன் என்று வர அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, வேலைகளை உடனே முடிக்க வேண்டும் என நினைப்பீர்கள். வீடு வாகன பராமரிப்பு கூட செலவழிக்கும் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் கூட வரக்கூடும். நண்பர்கள் உதவுவர்கள் தொழில் லாபம் வரும். அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட கிடைக்கும். மன நிறைவு கிட்டும் நாள் அப்படின்னு சொல்லிதான் இன்று மகர ராசினியருக்கான பலன் அமைந்திருக்கு. கும்பராசினியர்களே, இன்றைய உங்களுக்கு கும்பராசினியர்களுக்கான பலன்கள் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு வேலை செய்யும் இடங்களிலும் கூட இன்றைக்கு இனிய நாளாக வழங்குகிறது. வீட்டுகளிலும் கூட வாகனங்கள் பாரதூரம் இல்லாமல் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக தான் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களும் கூட இடத்திலிருந்து மரியாதைகள் கூட வர இருக்கின்றது தானே. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் என்று எங்களுடைய தாமரை வானொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்தீர்கள் www.thamarayfm.com இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் 11 மணி வரைக்கும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். இப்போ தற்பொழுது நேரம் 10 மணி 23 நிமிடம் 38 வினாடிகள்.
ஆமா, நிச்சயமாக நாங்கள் இன்னும் எங்களுக்கு ஒரே ஒரு ராசி தான் இருக்கின்றது. அது மீனராசி நேருக்கான பலன் தான் என்று பார்க்க போகின்றோம். மீனராசி நேயர்களே, தொடர்ந்தும் காத்து கொண்டிருங்கள் உங்களுக்கான பலன்களை என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும், அரசால் ஆதாயம் உண்டு, பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், சொந்த பந்தங்கள் தேடி வரும், வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள், உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்றுக்கப்படும், நினைத்ததை கூட முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் ராசி பலனை முடிக்கலாம். ஈஸ்வரி, இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்கள் பற்றியில் கடைசியாக மிதுன ராசி இருக்கின்றது. மிதுன ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போமானால், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் நீங்க போகின்றது. அது மட்டும் இல்ல, பழைய பிரச்சனை, அதாவது காணி பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த காணி பிரச்சனைகள் இன்றைய நாளில் சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் உறவுகள் எல்லாம் இன்றைய நாளில் சேருவார்கள், சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று இன்றைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி பார்த்து வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் இனிய நாளாக 12 ராசி நேயர்களுக்கும் இனிய நாளாக மலரட்டும். எங்களுடைய தாமரை வானொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மனிதர்கள் www.tamariyafm.com இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து பாடலை தொடர்ந்து இணைத்துக் கொள்வோம். நீ போன தெருவுல எல்லாம் நான் நின்னேனே, ஐயோ ராணி பெட்ட ராணி போல வர்ற, உன் மூச்சு காத்து பட்டு சூடாகி போனேனே, ஆனாலும் ஹார்ட் இப்போ அண்டார்டிகா மேல. யாரு தாண்டி உன்ன வெத்து போட்ட, உங்கண்ண காட்டி என்ன சுட்டு போட்ட, நெஞ்சில் ஒரு கட்டு போட்ட, எவன் வந்தாலும் நின்னாலும் கெத்தான வார. நீ போன தெருவுல எல்லாம் நான் நின்னேனே, ஐயோ ராணி பெட்ட ராணி போல வர்ற, உன் மூச்சு காத்து போட்டு சூடாகி போனேனே, ஆனாலும் ஹார்ட் இப்போ அண்டார்டிகா மேல. பெண்கள் வந்தாலே ஆண் கண்கள் நிக்காது தன்னாலே, அவ பின்னாலே சுத்தர பசங்க மனசு எங்கிட்ட வச்சு டாவடிக்கே, ஓடுற மச்சி பிகர தேடி அவ டாடி மத்த சவுடு மேல பக்கத்துல பிகிற காலி செத்தான் போடி. என் காதல் புரியாதா, உனக்கு என்ன தெரியாதா, என் வீட்டு மெழுகாகி இதையும் எரியாதா. ஒரு கண்ணுல வா சொன்ன, மறு கண்ணுல போ சொன்ன, பொய் சொல்லும் பொண்ணுங்க தொல்லை நாட்டுல குறையாதா. பெண்ணே பெண்ணே நீ என்ன சூதாட, அங்க போய் நான் தான் வாதாட, ஐயோ ஐயோ நான் சுட்ட மடையெல்லாம் எங்கேயோ நான் கேட்ட பாட்ட போல் வந்தாயே, உதட்டுக்குள் பெண்ணே நீயும் ஒட்டி கொண்டாயே. முன் ஜென்மம் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, லவ்வால நீ என்ன உல்டா பண்ணாயே. என்ன சொல்ல ஏராளம் பொண்ணுங்க, ஒன்னாலதான் பிரதர்னு சொன்னாங்க. ஐயோ ஐயோ
தெருவுல எல்லாம் நான் வந்து நின்னேனே, ஐயோ ராணி பெட்ட ராணி போல வர்ற, உன் மூச்சு காத்து போட்டு சூடாகி போனேனே, ஆனாலும் ஹார்ட் இப்போ அண்டார்டிகா மேல. தொடர்ந்து இணைந்திருக்கின்ற www.thamaraFM.com இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளுக்குரிய நிகழ்வுகள் பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனைகள் பற்றி பார்த்து வந்தோம். அந்த வரிசை அது மட்டுமல்ல, இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்கள் பற்றி பார்த்து வந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளுக்குரிய வரலாற்று நிகழ்வுகள் அந்த பார்க்க இருக்கின்றோம். பிறப்புகள் இறப்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய நாளுக்குரிய மருத்துவம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆமா, நிச்சயமாக எங்களுடைய சொந்தங்களுக்காக ஒரு மருத்துவ குறிப்பு தான் என்று நாங்கள் கூற இருக்கின்றோம். அதாவது பித்த நோய் குணமாக, அதாவது பித்தம் எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு நோய் தான் அது. அந்த பித்த நோயை நாங்கள் தினமும் சந்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் அந்த பித்த நோய்க்கு நாங்கள் என்ன மருத்துவம் பார்க்கலாம் அப்படி சொன்னால் ஒரு ஆயுள் வைத்தியம்தான் இது. அந்த பித்த நோய் குணமாக நீங்கள் இஞ்சி துண்டு தேனில் ஊற வைத்து 48 நாட்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னால் இஞ்சி துண்டு துண்டாக நாங்கள் அதை வெட்டி தேனில் ஊற வைத்து கொள்ள வேணும். அதை ஊற வைத்து 48 நாட்கள், அதாவது தொடர்ச்சியாக நாங்கள் 48 நாட்கள் சாப்பிட்டால் அந்த தன்னோட பித்தம் எங்களோட உடம்புல இருக்கிற பித்தம் உடனே விட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுள் வைத்தியர் தான் அந்த வைத்தியத்தை எங்களுக்கு கூறியிருக்கின்றாங்க. அதே போல் நேர்களே, உங்களுக்கு பித்தம் அப்படின்ட்டு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உடனே இஞ்சி துண்டு துண்டாக வெட்டி அதை தேன் ஒரு கொஞ்சம் எடுத்து அதை 48 நாட்களாக நீங்கள் அதை ஊற வைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் அந்த உங்களை தன்னோட இந்த பித்தம் உடனே நீங்கி செல்லும் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைய ஆயுள் வைத்தியம் கூறியிருக்கின்றது. ஆமா, இன்றைய நாளுக்குரிய மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்த்து வந்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய வரலாற்று நிகழ்வுகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 1658 போர்த்துகீயரிடம் இருந்து ஒல்லாந்தர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி இதே நாளில் தான். அது மட்டுமல்ல, இன்றைய நாளுக்குரிய சிந்தனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையில் போர்த்துகீயரிடமிருந்து ஒல்லாந்தர் கைப்பற்றிய நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கின்றது. இலங்கையில் மிக முக்கியமான நாளாகத்தான் இருக்கின்றது. அதுவும் யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது தான் அந்த நாளாக இருக்கின்றது தான். அந்த வகையில் அது மட்டுமல்ல, 1825 பிரித்தானிய நாடுகளிடம் இருந்து நில மானிய முறை சட்டத்தை இல்லாமக்கியது இன்றைய நாளில் தான் இடம்பெற்றது. அதாவது பிரித்தானிய நாட்டின் குடியரசு நாட்டிடம் இருந்து அதாவது கலை திட்டமான அவர்கள் வைத்திருக்கின்ற சட்டமாக இருக்கின்றது. அந்த சட்டத்தை நில மானிய சட்டமாக இருக்கின்றது, நிலத்தை சம்பந்தப்பட்ட சட்டமாக இருக்கின்றது. அந்த சட்டத்தை இல்லாமக்கியது இதே நாளில் தான் இருக்கின்றது, இதே நாளில் தான் இடம்பெற்றதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1898 எசுப்பானிய அமெரிக்க போர் ஐக்கிய அமெரிக்கா ஈஜூடக படைப்பிரிவு கியூபாவில் தரை இறங்கியுள்ளது. அதாவது இன்றைய நாட்களில் தான் அந்த ஆமா, கியூபாவில் இன்றைக்கு அமெரிக்க தடைவிரவு ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இறங்கி இருக்கின்றது இன்றைக்கு கூறப்படப்பட்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 1930 ஈழகேசரி பார இதழ் முதலாவது வெளியிடப்பட்ட இதே நாளைத்தான். அதாவது ஈழகேசரி பார இதழாக இன்றைய நாள், அதாவது பேப்பர் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இருக்கின்றது. ஆமாம், அதே போலதான் 1940ஆம் ஆண்டு பிரான்சு